ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற விளக்கு வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து என்கிட்ட ரவுண்ட் ஷேப்லேயே இருந்தனால அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ரவுண்ட் ஷேப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்டில் இந்த மாதிரி ரவுண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கலர் A4 ஷீட்டில் வந்து இந்த கார்ட்போர்டை ஒட்டி நம்ம வந்து கவர் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த கார்ட்போர்ட் சைஸ்லேயே இந்த பேப்பரை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதை விட கொஞ்சம் மட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தால் போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா அந்த நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா அந்த பேப்பர்ஸ், அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒட்டும் போது நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணதுக்கப்புறமா அங்கே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் பேப்பர்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கார்ட்போர்ட்லேயுமே ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த கலர் பேப்பர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி வெல்கம் அப்படின்னு சொல்லி பென்சிலால் எழுதி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக ஸ்கெட்ச் பெனில் எழுதாமல் பென்சிலில் எழுதிட்டு எழுதும் போது இனிமேல் அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே எழுதி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பேப்பரை வந்து நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கார்ட்போர்டில் வந்து நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி கரெக்டாக நடுவில் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் விளக்குலாம் இருந்துச்சு. இதை வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கனால இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் பேப்பர் ஃப்ளார்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட இந்த ஃப்ளார் டிசைனில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளேஸ் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். நான் வந்து அனபாண்ட்னு ஒரு க்ளூ யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் இல்லாட்டி வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் இல்லாட்டி க்ளூகன் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஒட்டி எடுத்துக்கோங்க. டாப்பில் வந்து பிங்க்கும் அதே மாதிரி பாட்டமில் வந்து பர்பிளுமே நான் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கலர் விட்டு இன்னொரு கலர் அந்த மாதிரி ஒட்டும் போது இனிமேல் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஃபுல்லாகவுமே ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நான் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிள்குள்ளே வந்து அவுட்லைன் மாதிரி நீங்கள் வந்து இதை ஒட்டுறதுக்கு முன்னாடியுமே அந்த அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அங்கே வந்து ரொம்ப பிளெயினாக இருந்தனால தான் நான் வந்து இது வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு விளக்குக்கு நடுவுலையும் நம்ம வந்து ஒரு கர்வ் லைன் வந்து வரைகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவுமே வரைஞ்சி எடுத்துட்டேன். வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இது வந்து இன்னுமே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு பதில் எந்த டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பிளாக் கலரில் இந்த லீஃப் வரையாமல் நீங்கள் வந்து க்ரீன் கலர் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோன் எடுத்து அந்த வெல்கம்க்கு கீழே நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஹோம்மேடாக செஞ்ச பீட்ஸு. இதில் வந்து எல்லோ கலர் எடுத்துருக்கேன். எல்லோ கலர் எடுத்துகிட்டு எல்லா விளக்குக்கு நடுவுலையும் இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு பின்னாடி ஒரு த்ரெட்டை வந்து நம்ம ஒட்டினதுக்கப்புறமா ரொம்பவே சூப்பர் அண்ட் ஈஸியான ஒரு வால் டெக்கார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வெல்கம் போர்ட் ரெடி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டோர்ஸில் வந்து மாட்டி விடலாம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு கிராஃப்ட் தான் இது. என்கிட்ட அந்த விளக்கு இருக்கிறனால நான் வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ளவரில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் விளக்கு தான். அது வேஸ்ட்டாக இருந்தனால நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்பப்போலாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் தவறாமல் பார்க்கலாம்.
ஸோ bye bye friends, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வித் லாட்ஸ் ஆஃப் லவ், ஏஞ்சல். Bye bye.